அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் 1977 ஆண்டு சத்திய ஞான சபை புனருத்தாரணம் செய்யப்பட்ட பொழுது சத்திய ஞான சபை பற்றிய அற்புதமான விரிவான விளக்க உரை எழுதி பல்வேறு தலைப்புகளிலே அந்த நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த நூலில் இதுவரை ஒரு சில பகுதிகளுக்கு ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. இன்றைய நாளிலே அதற்கடுத்த அத்தியாயம் ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் சத்திய ஞான சபை. ஆசிரியர் இயற்றியவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள். நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1977 டிசம்பர் முதல் பதிப்பு. இதுவரை 10 அத்தியாயங்கள் இந்த நூலிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டுள்ள ஒலி வடிவிலே இன்றைய நாளிலே 11வது அத்தியாயம். அத்தியாயத்தின் பெயர் அருள் ஆட்சி. அத்தியாயங்கள் 11 அருள் ஆட்சி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவுள்ளம் எல்லாருக்கும் இன்ப வாழ்வு வழங்குவதுதான். அதற்காகவே இந்த பிரபஞ்சத்தில் அருள் நியதி முறையை வகுத்து அதன்படி அனைத்தையும் நடத்தி வருகிறார். பேருலகத்து உயிர்களையும் பொருள்களையும் தன் ஆணைப்படி தவறில்லாமல் நடத்தி வைக்கும் பெரும் திரள் படைத்தவர் அருட்பெருஞ்சோதி. நமக்கு ஒரு நாட்டு மக்களை ஆள்வதற்கு எவ்வளவு முயற்சி தேவைப்படுகிறது, எத்தனை துணைவர்களின் உதவி வேண்டி இருக்கிறது, எத்தனை கொடிய சட்டத்திட்டங்கள் மூலமாக அவர்களை அடக்கி ஆள வேண்டி இருக்கிறது. இருந்தும் அந்த ஆட்சி நிலைத்து இருப்பதில்லை, மாறிவிடுகிறது. உலகில் சக்கரவர்த்திகளாக இருந்தவர்கள் எல்லாம் எங்கே? சர்வாதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் ஆண்ட நாடுகளும் சாம்ராஜ்யங்களும் எங்கே? ஒருவரையும் ஒன்றையும் நிலையாக காணோம். இவர்கள் ஆட்சி எல்லாம் எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு குறைபாடு உடையது என்று அவர்கள் வரலாறுகள் கூறுகின்றன. அருட்பெருஞ்சோதி கடவுள் தம் தனிப்பெரும் கருணையினால் எண்ணற்ற உலகங்களையும் அதில் வாழும் உயிர்களையும் பொருள்களையும் அனந்த காலமாக ஆண்டு வருகிறார். ஒழுங்கு நியதி தவறாது ஆண்டு வருகிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களால் நித்திய ஆனந்த குறிக்கோளையே நோக்கி உலகை நடத்தி செல்கிறார். இதுதான் ஆண்டவரின் அருட்பேராட்சி. ஆண்டவர் ஒருவரே முன்னும் பின்னும் அன்றும் இன்றும் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆண்டவர், ஆள்கின்றவர், ஆள்பவர் என்று எக்காலமும் விளங்கி வருகிறார். அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு ஆண்டவர் என்று எப்படி பெயர் வந்தது? இந்த பிரபஞ்ச பேருலகை படைத்து அன்று முதல் நியதியுடன் ஆண்டு வருவதால் ஆண்டவர் என்று அவருக்கு பெயர் வந்தது. நாடாளும் மன்னர்கள் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று அரசியல் கூறுபாடுகளின் துணை கொண்டு அற்ப ஆட்சி புரிந்துவிட்டு சொற்ப காலத்தில் மறைந்து விடுகிறார்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அரசின் பெருமையை எப்படி புகழ்வது? ஆண்டவர் நித்தியர், எங்கும் பரிபூர்ணமாய் இருப்பவர், எல்லோருக்கும் எக்காலத்திலும் அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அருளிக்கொண்டு இருப்பவர், 3 காலத்திலும் முறைமை தவறாது ஆண்டு வருபவர் அருட்பெரும் அரசர். அவர் அம்பலத்தரசர், நடராஜர், மோட்ச சாம்ராஜ்யாதிபதி என்றும் பல வகை பெயர்களையும் உடையவர். ஆண்டவரின் அருட்பெருமையையும் உண்மையையும் நன்கு உணர்ந்தவர்களே அவருக்கு இருக்கும் பெயர்களின் மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள முடியும். 1. அம்பலத்தரசர் என்றால் அம்பலத்தில் இருந்து அருளாட்சி செய்கிற அரசர் என்பது பொருள். அம்பலம் என்பது நம் சிறநடுவில் இருக்கும் அருள் மெய்ஞான பீடம். அம்பலம் என்ற சொல்லை அம் பிளஸ் பல் பிளஸ் அம் என்று பிரிக்கலாம். இதுவே அ உ இம் பிளஸ் பல் பிளஸ் அ உ இம் என்றும் விரியும். கடவுள் பிரணவ வடிவமானவர். அவருடைய அருள் செயல்கள் ஒவ்வொன்றின் தொடக்கமும் முடிவும் ஓங்கார வடிவமாகவே இருக்கும். இதை அம்பலம் என்று சொல்லின் ஆரம்பத்திலும் முடிவிலும் உள்ள ஓங்கார வடிவம் காட்டுகின்றன. அவர் அமர்ந்திருக்கும் மெய்ஞான
மெய்ஞான பீடம் பகர வடிவமானது. இது ஓங்கார மூளையான முகுளத்தின் மேல் பகுதியில் இருக்கிறது. பகரத்துடன் வகர லகர மெய் சேர்ந்து அது பல் போன் தோன்றுகிறது. இது அருட்பெருஞ்சோதியின் தோற்றமாக இருக்கிறது. இதுதான் அம்பலத்துள் விளங்கும் ஆண்டவர் உண்மை. இங்கிருந்துதான் ஆண்டவர் நம்மை ஆள்கிறார். இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து எல்லாவற்றையும் ஆண்டு வந்தாலும் நம் சிறநடு அம்பலத்தில் தான் அவரை காண முடியும். இறைவனை நம் சிற்றம்பலத்தில் தான் கண்டு அனுபவிக்க முடியும். இதனால்தான் இறைவனை அம்பலத்தரசர் என்கிறோம். 2. அம்பலத்தில் இருந்து கொண்டே தன் ஐந்தொழிலையும் இடைவிடாது நடத்தி வருபவர் இறைவன். ஐந்தொழிலையே இறைவனின் நடனமாகவும் தாண்டவமாகவும் சொல்லுகின்றனர். இடையறாது நடைபெறும் ஐந்தொழிலே இறைவனின் நித்திய நடனம். அம்பலத்தில் ஆடிக்கொண்டே எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆட்டுவித்து ஆண்டு கொண்டு இருக்கிறார் இறைவன். இதனால்தான் இறைவனுக்கு நடராஜர் என்ற பெயர் ஏற்பட்டது. இதுபோல் இறைவனுக்கு உரிய எல்லா பெயர்களுக்கும் காரணங்களை காட்டி பொருள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் ஆண்டு வரும் அருட்பெருஞ்சோதி கடவுளை நம் சிறநடுவில் இருக்கும் சத்திய ஞான சபையில் சிற்றம்பலத்திலே கண்டு கழிக்கிறோம், பயன் பெறுகிறோம். ஞான சபையுள் இருந்து ஆளும் அருட்பெருஞ்சோதியை இப்போது அருட்பிரகாச வள்ளல் வடிவிலேயே காண்கிறோம். வள்ளலாரே இந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை அருள் விளக்க மாலையாகவே பாடி வைத்திருக்கிறார். தன்னரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனியன் வசமாகி தாழ்ந்தேவல் இயற்ற முன்னரசும் பின்னரசும் நடுகரசும் போற்ற முன்னும் அண்ட பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என்னரசே என்று உரைக்க எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இலங்க வைத்த சிவமே என் அரசே என் உயிரே என் இரு கண்மணியே இணையடி பொன் மலர்களுக்கு என் இசையும் அணிந்து அருளே என் அரசே என்றுரைக்க எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இலங்க வைத்த சிவமே என் அரசே என் உயிரே என் இரு கண்மணியே இணையடி பொன் மலர்களுக்கு என் இசையும் அணிந்தருளே. இதில் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியையே சிவம் என்று சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதியின் தயவால் நித்தியானந்த நிலையில் இருக்கிறார். இறைவன் ஆணைப்படி நடந்து வந்த வள்ளலாருடைய உடற்கூறுகள் எல்லாம் இப்போது வள்ளலாரிடம் அடங்கி நிற்கின்றன. அவர் விருப்பப்படி அவருடைய ஆணையை நிறைவேற்றுகின்றன. ஆண்டவரின் அருளரசு வள்ளலாரிடம் வந்துவிட்டது. அவர் பெற்றிருக்கும் அரசு நித்தியமானது. வள்ளலார் பெற்றிருக்கும் அருள் அரசை மற்ற எல்லா அரசுகளும் போற்றி புகழ்கின்றன. எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கும் அரசு வள்ளலாரின் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும்படியாக அவருக்கு அருட்பெருஞ்சோதி மணிமுடி சூட்டியது. அவர் கையில் செங்கோலையும் கொடுத்து விட்டது. தம் கையில் செங்கோல் கொடுக்கப்பட்டதையும் தாம் ஐந்தொழில்களையும் செய்யும் ஆற்றல்களை பெற்றிருப்பதையும் இந்த ஆற்றல்களை தமக்கு அருட்பெருஞ்சோதி அளித்திருப்பதையும் பல இடங்களில் வள்ளலார் உவகையுடன் சொல்லி இருக்கிறார். உலகத்து உயிர்களையும் பொருள்களையும் ஆற்றல்களையும் மற்ற எல்லாவற்றையும் அவற்றின் அகத்தில் இருந்தே இறைவனின் நியதிப்படி ஆண்டு வந்தார். அவருடைய விதிப்படிதான் எல்லாம் தோன்றியும் மறைந்தும் வந்தன. இறைவனின் விதிக்கு விலக்காக தோற்றமும் மறைவும் அற்ற ஒன்று இறைவனின் திருவருளாலேயே வெளியாகி இருக்கிறது. அது எதனாலும் எக்காலமும் அழியாது இருக்கும் ஆண்டவனைப் போல விளங்கும். ஆற்றலுடன் இருக்கிறது. அதுதான் திருவருட்பிரகாச வள்ளலாரின் வடிவம். வள்ளலார் பெற்றிருக்கும் அனக வடிவம் அவருடைய பிறவி தோற்றமல்ல. பிறப்பவை மறைவது இயல்பு என்பது விதி. பிறவா யாக்கை பெரியோன் என்னும் பேற்றை உடைய அருட்பெருஞ்சோதியை வள்ளலார் வடிவத்திற்குள் வந்து இருக்கிறது. அருட்பிரகாச வள்ளலாரின் அனக வடிவம் ஒரு தாய் வயிற்றில் பிறவாமலே தோன்றியது. அது இரவாமலே என்றும் நிலைத்து இருக்கக்கூடியது. தோன்றியவை மறையும் என்ற விதிக்கு விலக்காக வள்ளலார் அனக வடிவம் பெற்று நிலை பெற்று இருக்கிறார். அனக வடிவம் பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வார்கள். காண்பதற்கு அரியது கடவுளின் பெருஞ்சோதி உருவம் இது. இன்று எல்லாரும் முயன்று பார்த்து உய்யும்படி திருவருட்பிரகாச வள்ளலார் உருவத்திற்குள் வந்து நிறைந்திருக்கிறது. வள்ளலாரின் அனக உருவத்தை அருள் கண்ணால் பார்த்து மகிழலாம். அருட்பெரும் ஜோதியே இப்போது அருட்பிரகாச வள்ளலார் வடிவில் இருக்கிறார்.
இருக்கிறது என்றால் உள்ளதை உள்ளபடி அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வள்ளலார் பிறந்து வளர்ந்து மறைந்த வரலாறு தான் உலகம் அறியுமே. அப்படி இருக்க கடவுளே வள்ளலாரே கடவுள் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்பார்கள். இது உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளாத மக்கள் கேட்கும் கேள்வியாகும். உலகம் அறிந்த வள்ளலாரை கடவுள் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இது உண்மையும் அல்ல. அருட்பெரும் ஜோதியே இன்று அருட்பிரகாச வள்ளலார் வடிவுக்குள் அருள் ஞான கண்ணுக்கு தோன்றுபவராக இருக்கிறார். இவர் நித்திய வாழ்வு பெற்ற வள்ளலார். இந்த உண்மையை தெரிந்து அவரை போற்ற வேண்டும். இறைவனின் விதி ஆட்சியே எங்கும் நடந்து கொண்டிருக்கும். இந்த விதி இறைவனின் அருளுக்கு மாத்திரமே கட்டுப்பட்டு இருக்கும். இறைவனின் விதியை மதியாலும் துதியாலும் வேறு எதனாலும் வெல்ல முடியாது. அருள் ஆட்சியினால்தான் வெல்ல முடியும். அருள் ஆட்சியை பெறாத நம் முன்னோர்கள் விதியை வென்றுவிட்டதாக கூறி வந்தார்கள். அவர்கள் கூறியது உண்மை அல்ல. விதியை அவர்கள் வென்றிருந்தால் விதியால் நடைபெறும் மரணத்தையும் அவர்கள் வென்றிருக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அவர்களில் யாரும் அவ்வாறு பெற்றதாக தெரியவில்லை. வள்ளலாரிடமோ நிறை அருள் தோன்றி இருக்கிறது. அது அவரை நித்திய அருட்பிரகாசமுடையவராக ஆக்கியிருக்கிறது. விதியை அடக்கியாளும் பதியாக அருட்பிரகாச வள்ளலார் ஆகிவிட்டார். அவர் விதியை அடக்கியாளும் அதிகாரத்தையும் பெற்று இருக்கிறார். அதனால் அவர் மரணத்தையே மரணமடைய செய்துவிட்டார். மரணமில்லா பெருவாழ்வை பெற்றிருக்கிறார். ஐந்தொழிலும் செய்ய எனக்கே அருளளித்தாய் என்கிறார் வள்ளலார். இப்போது அருள் ஆட்சி அருட்பிரகாச வள்ளலார் மூலமாக நடைபெற்று வருகிறது. வள்ளலாரின் அருட்செங்கோல் ஆட்சி எங்கும் தோன்றப் போகிறது. இதை வள்ளலாரின் வருதருண பாடல்களால் அறிகிறோம். சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலையிதனின் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் மத்தினங்களெல்லாம் இன்பம் உறுதினங்கள். சுத்த சிவசன்மார்க்கம் துலங்குமெலா உலகும், தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்ப, திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. அருட்ஜோதியை தாம் பெற்றது போல எல்லாரும் பெரும் நாள் இந்த நாள் என்று சொல்கிறார் வள்ளலார். சுத்த சிவ மார்க்கம் உலகம் எங்கும் பரவப்போகிறது என்று சொல்கிறார். இதனால் மக்கள் வாழ்க்கை தூய்மை அடைய போகிறது. அக ஆன்மாவை உணராமல் செத்தவர்களாக நடமாடியவர்கள் அக ஆன்மாவில் எழுச்சியை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வார்கள். நான் சொல்லுவது எல்லாம் பலிக்கப் போகிறது, என்னுடைய செங்கோல் உலகம் எங்கும் செல்லப் போகிறது என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் வள்ளலார். அருள் ஆட்சியை தமக்கு கொடுக்க வேண்டும் என்று முன்பே வள்ளலார் இறைவனை வேண்டி இருக்கிறார். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி இடல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். வள்ளலாரின் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு அருள் ஆட்சியை அருட்பெருஞ்சோதி வழங்கியிருப்பதை இந்த பாடலில் காண்கிறோம். திருவருட்செங்கோலாட்சி இங்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள எண்ணற்ற உலகங்களிலும் நடைபெறப் போகிறது என்றும் தெரிவிக்கிறார் வள்ளலார். செத்தவர்கள் எழுந்திருத்தல் என்றால் உயிர் போன பிணங்களை எழுப்புவது அல்ல. அந்த பிணங்களை எழுப்பினால் அவர்கள் சிரித்து கொண்டு எழமாட்டார்கள். அல்லலோடு எழுந்து தொல்லைப்பட்டு மீண்டும் மடிந்து போவார்கள். அகம் இருந்து அருளாலே எழுகின்றவர்களோ உள்ளும் புறமும் மகிழ்ச்சி பொங்க எழுந்திருப்பார்கள். நிலைத்த இன்ப வாழ்வோடு எங்கும் சென்று உயிர் குலத்துக்கு தொண்டாற்றிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இரவாதவர்கள். சுத்த சன்மார்க்க சித்தியான மரணமிலா பெருவாழ்வை பெற்றவர்கள். உலகில் மரணமிலா பெருவாழ்வை பெற்ற முதல் மனிதர் வள்ளல் பெருமான். அவருக்கே அருள் ஆட்சி பட்டம் உரிமையோடு வழங்கப்பெற்று இருக்கிறது. அருள் ஆட்சி பட்டம் பெற்ற அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெருஞ்சோதி கடவுளின் எல்லா அம்சங்களையும் பெற்றிருக்கிறார். இதை அவரே அருட்பெருஞ்சோதி அகவலில் உலகறிய சொல்கிறார். தந்தையே, தங்கள் அருள் செங்கோலை என் கையில் கொடுத்து நீயே திரு அருள் செங்கோல் செலுத்து என்றீர்கள். தங்கள் ஆட்சியில் இருக்கும் பொருள்களையெல்லாம் எனது ஆட்சிக்குள் இருக்க வைத்தீர்கள். தாங்கள் எந்த தோற்றத்திலிருந்து ஆட்சி செலுத்தினீர்களோ அந்த தோற்றத்தையே எனக்கும் கொடுத்தீர்கள்.
தாங்கள் செய்து வந்த அற்புத சித்துக்களை எல்லாம் தங்கள் முன்னிலையிலேயே என்னை செய்யும்படி பணித்தீர்கள். தங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்ட என் உடற்கூறுகள் எல்லாவற்றையும் என் ஆணைக்கும் அடங்கும்படி செய்துவிட்டீர்கள். தாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த ஒப்பற்ற அருட்ஜோதி செங்கோலை என் கையில் கொடுத்தீர்கள். தங்கள் வடிவமும் தங்கள் திரு அருள் வடிவமும் என் வடிவமும் இணைந்து ஒன்றி ஒளிரும்படி செய்துவிட்டீர்கள். தங்களுடைய இயலையும் செயலையும் என்னுடைய இயலாகவும் செயலாகவும் செய்து அருளினீர்கள். தங்கள் தோற்றத்தையே என் தோற்றமாகவும் தங்கள் வார்த்தையையே என் வார்த்தையாகவும் செய்தீர்கள் என்று மனந்திறந்து பேசுகிறார் வள்ளலார். தங்கோல் அளவது தந்தருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே, தன்பொருள் அனைத்தையும் தன்னர சாட்சியில் என் பொருளாக்கிய எந்தனி தந்தையே, தன் வடிவனைத்தையும் தன்னர சாட்சியில் என் வடிவாக்கிய எந்தனி தந்தையே, தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய எந்தனி தந்தையே, தன் வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என் உயிர் தந்தையே, தன் கையில் பிடித்த தனியருள் ஜோதியை என் கையில் கொடுத்த எந்தனி தந்தையே, தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே, தன்னியல் என்னியல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்தனி தந்தையே, தன்னுரு என்னுரு தன்னுரை என்னுரை என்னை இயற்றிய எந்தனி தந்தையே, தன்னுரு என்னுரு தன்னுரை என்னுரை என்ன இயற்றிய எந்தனி தந்தையே. அகவல் வரிகள் 1133 முதல் 1150. இவ்வாறு வள்ளல் பெருமான் சொல்வது தான் பெற்ற பேற்றை பெருமையாக சொல்லிக் கொள்வதற்காக அல்ல, தனித்தலைமை பெருங்கடவுளின் பெருங்கருணையை உலகுக்கு எடுத்துக்காட்டி அவர்களை உயர்த்துவதற்காகத்தான் இவ்வாறு சொல்லி இருக்கிறார். ஆண்டவரின் அருஞ்சோதி ஆட்சி என்னுடைய ஆட்சியாகவே மாறிவிட்டது. வேதங்களும் ஆகமங்களும் என்னை பற்றித்தான் பேசுகின்றன. இந்த உலக வாழ்க்கையில் என்னை பற்றி யாரும் தவறாக பேச மாட்டார்கள். எனக்கு இனிமேல் பிறவியே கிடையாது. அந்த துன்பம் இன்றோடு தொலைந்து விட்டது என்று சொல்கிறார் வள்ளலார். ஐயர் அருள்ஜோதி என் ஐயர் அருள்ஜோதி சாட்சி எனதாச்சு, ஆரணமும் ஆகமமும் பேசுவதென் பேச்சு, எய்யுலக வாழ்வில் என கெண்ணையினியேச்சு, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு, ஐயர் அருள்ஜோதி சாட்சி எனதாச்சு, ஆரணமும் ஆகமமும் பேசுவதன் பேச்சு, எய்யுலக வாழ்வில் என கெண்ணையினியேச்சு, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு என்று சொல்லிவிட்டு, அருள்ஜோதியாக நானே ஆனேன், அருள் ஆட்சியை பெற்றேன், உள்ளதை உள்ளபடி அறியாமல் கடந்த மயக்கம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, மரணத்தில் இருந்து விடுபட்டேன் என்று முரசு அறைய சொல்கிறார் வள்ளலார். அருட்ஜோதியானே நின்றறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்ற இந்த பாடல்களின் மூலமாக வள்ளலார் அடைந்திருக்கும் அருட்பெருஞ்சோதி நிலையையும் அதனால் அவருக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் அருளாட்சியையும் தெரிந்து கொள்ளலாம். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழியவும் அருள் நிறைந்த நல்ல ஆட்சி வரவும் சுத்த சன்மார்க்கம் தோன்றி இருக்கிறது. கடவுளின் இயற்கை நியதிமுறை ஆட்சி ஒரே சீராக பல கோடி ஆண்டுகளாக ஊர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு வேகம் கொடுக்கவே வள்ளலாரின் அருள் ஆட்சி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் உண்மைதானா? அப்படியானால் இது ஏன்? பழைய கடவுள் இப்போது தன் அரசு முழுவதையும் ஆட்சி பொறுப்பு எல்லாவற்றையும் வள்ளலாருக்கே கொடுத்து விட்டாரா? அவருக்கு முடிசூட்டி பட்டம் கட்டி விட்டாரா? அவர் கையில் செங்கோலை கொடுத்து விட்டு ஓய்வு பெற்று விட்டாரா? வள்ளலார் புதிய அருளாட்சியை ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு விட்டாரா? இறைவனின் அரசு கட்டிலில் ஏறி அருட்சிங்காதனத்தில் அமர்ந்து விட்டாரா? தம் அருளாட்சி சக்கரத்தை சுழற்றி அகில உலகத்தையும் ஆளப்போகிறாரா?
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆட்சி முடிந்து விட்டதால், தனித்தலைமையின் பதவிக்கு போட்டி ஏற்பட்டு விட்டதால், புதியவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்டாரா, கடவுள் ஒருவரே என்பது பொய்யாகிவிட்டதா, அவர் நிலைக்கு வள்ளலார் வந்து விட்டாரா, உலகில் 2 கடவுளா என்ற குழப்பம் ஏற்படுகிறது. குழப்பமே அடைய வேண்டியதில்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே. அவர் என்றும் உள்ளவர், என்றும் நித்தியமாய் அகத்தில் இருப்பவர், எல்லாருமாக தோன்றுபவர், மறைபவர். இவை எல்லாவற்றையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் செய்கிறார். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வடிவத்துக்குள் வந்து இருப்பதும் அருட்பெருஞ்சோதியின் செயல்தான். அருட்பெருஞ்சோதி கடவுள் ராமலிங்கராக மாறிவிடவில்லை. அவர்தம் அருட்பெருஞ்சோதி நிலையில் இருந்து வேறுபட்டு விடவும் இல்லை. அவர் எப்போதும் போல அருட்பெருஞ்சோதியாகவே இருக்கிறார். தன் முழு இயல்போடும் அருட்பிரகாசத்துடனும் வள்ளலாருக்குள் விளங்குகிறார். வள்ளலார் வடிவத்தில் தம் இயலும் செயலும் என்றும் விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். இப்போது ஏற்பட்டுள்ள சிறப்பு என்ன? அருட்பெருஞ்சோதி கடவுள் இதுவரை இவ்வாறு யாரிடமும் வெளிப்பட்டு தோன்றியதில்லை. இப்போது அருட்பிரகாச வடிவுக்குள் தோன்றியிருக்கிறார். இந்த சிறப்பு தோற்றத்தால் கடவுளை யாரும் எளிதில் உணர்ந்து மகிழலாம். வள்ளலாரின் வடிவில் இருக்கும் கடவுள் தம் அருளாற்றலால் மரணமிலா பெருவாழ்வை மக்களுக்கும் வழங்க இருக்கிறார். இதுதான் வள்ளலார் அருளாட்சியின் பெருமை. அருட்பெருஞ்சோதி கடவுள் வள்ளலார் வடிவில் தம் முழு தன்மையுடன் சுத்த சன்மார்க்க ஆட்சி புரிய தொடங்கி இருக்கிறார். இது உலகம் காணாத புதிய அருள் புரட்சியாகும், அருளாட்சியின் தோற்றமாகும். புதிய அருளாட்சி நித்திய பரம்பொருளின் ஒரு தீவிர தோற்றம்தான். இதில் ஆள் மாற்றமோ, தலைமைத்தான மாற்றமோ, பட்டம் பதவி மாற்றமோ இல்லை. அடுத்த தலைப்பு அருள் ஆட்சியில் புது வாழ்வு. ஜோதி வழிபாட்டு முறை உலகில் தொன்று தொட்டே இருந்து வருகிறது. மக்கள் சூரியனை வழிபட்டு ஓரளவு நலம் பெற்று வந்து இருக்கிறார்கள். ஞாயிறு வழிபாட்டில் இருந்து மக்கள் தீப வழிபாட்டுக்கு வந்தார்கள். இது அவர்கள் வழிபாட்டில் ஒருபடி ஏற்றம். தீப வழிபாட்டில் அவர்களுக்கு மன ஓர்மையும் தூய்மையும் ஏற்பட்டன. தீப வழிபாட்டிலிருந்து ஆன்ம ஜோதி வழிபாட்டிற்கு வந்தார்கள். ஆன்ம ஜோதியை இதயத்தின் நடுவே கண்டு வழிபட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு உள் உணர்வும் மன ஒருமையும் வளர ஆரம்பித்தன. இதனால் தங்கள் உயிரின் ஆற்றலையும் உடம்பின் ஆற்றலையும் ஓரளவு பெருக்கிக் கொண்டார்கள். இதய ஆன்மஜோதி வழிபாடு ஆன்ம வளர்ச்சியின் ஒரு நிலை. கடவுள் ஆன்மஜோதி தம் சிறநடுவில் இருப்பதை உணர்ந்தார்கள். சிறநடுவில் இருக்கும் ஆன்மஜோதி வழிபாடு அவர்களுக்கு அற்புத ஆனந்த சக்தி சித்திகளை கொடுத்தது. இது அக அனுபவ நிலையின் வளர்ச்சி. காலச்சூழலில் சிறிது சிறிதாக படிப்படியாக ஆன்மீக ஜோதி வழிபாட்டில் வளர்ச்சி ஏற்பட்டு வந்தது. புற வழிபாடு அவர்கள் உடல் பொறிகளுக்கு உயர்ந்த சக்திகளை கொடுத்தது. மனம் முதலிய கரணங்களின் ஒருமை வழிபாடு அவர்கள் உயிரையும் உணர்வையும் பிரகாசிக்க செய்தது. ஆன்ம ஜோதி வழிபாடு அவர்களுக்கு அற்புத சக்திகளையும் கொடுத்தது. இது மெய்ஞான ஆட்சியின் சக்திதான். ஆன்ம ஜோதி வழிபாடு ஞான யோக சித்து மார்க்கமாக உலகில் பரவி வளர்ந்தது. உலகில் ஒரு புறம் அக ஆன்ம வழிபாட்டு மெய்ஞானம் வளர்ந்தது. இன்னொரு புறம் நமக்கு வெளியில் இருக்கும் பொருள்களின் ஆற்றலை காணும் விஞ்ஞானமும் வளர்ந்தது. மனிதனின் அறிவு ஆட்சியால் சில பயன்கள் ஏற்பட்டன. இவை மக்களை புற வாழ்வில் அதிகமாக ஈடுபடுத்த உதவின. விஞ்ஞான ஆட்சியில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தோன்றின. இதற்கு ஏற்ப மக்களின் தேவைகளும் வளர ஆரம்பித்தன. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் விஞ்ஞானம் மேலும் மேலும் புதிய புதிய சக்திகளை கண்டுபிடித்துக் கொண்டே வருகின்றன. இதனால் மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை அடைந்தார்களோ அவ்வளவு தீமைகளையும் பெற்றார்கள். மக்கள் ஒருமையுடன் வாழ்வதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். விஞ்ஞானம் உலகில் அழிவை உண்டாக்கவே பயன்பட்டு வருகிறது. மக்களின் உடல் இச்சைகளை பெருக்கக்கூடிய வகையில்தான் விஞ்ஞானம் ஆட்சி செய்கிறது. விஞ்ஞான ஆட்சியில் மக்களுக்கு பல நன்மைகளும் சௌகரியங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதிலும் சந்தேகமில்லை. இவை மட்டும் அவர்களுக்கு நிலைத்த பயனை கொடுக்கவில்லை. மக்கள் உள்ளத்தில் தயவு பெருக வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் பரோபகார பணி செய்ய வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மெய்ஞான வாழ்க்கையை மக்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் விஞ்ஞான வாழ்க்கை அவர்களுக்கு துணை செய்யும். மெய்ஞான உணர்வு இல்லாமல் வெறும் விஞ்ஞான வாழ்க்கையிலேயே ஈடுபடுவார்களானால்
முடிவில் ஒருவரையொருவர் பகைத்து அழிந்து போகத்தான் நேரும். மக்கள் மெய்ஞான வாழ்க்கையில் பற்றுக்கொண்டு வாழும்போதுதான் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் அருள் ஆற்றலோடு அவர்களை மகோன்னத வாழ்வுக்கு உயர்த்தும். மக்களின் மனத்தில் தயவையும் பரோபகார சிந்தனையையும் வளர்ப்பதற்காகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றி இருக்கிறார். அருள் ஆட்சி செய்யத்தான் அருட்பெருஞ்சோதி கொடியை ஏற்றி பறக்க விட்டிருக்கிறார். அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் உலகம் எங்கும் ஒலிக்க அருட்பிரகாச வடிவுடன் வந்திருக்கிறார். அருள் உணர்வுடைய மக்கள் எல்லாம் திருவருட்பிரகாசரின் அருள் ஆட்சியில் பெருநலம் பெறுவார்கள். பழைய மெய்ஞானத்தினால் ஏற்பட்ட யோக சாதனையில் உண்டான அதிசய பயன்களை விட அதிக பயன்களை சன்மார்க்கத்தில் மூலம் பெறுவார்கள். மக்களுக்கு சுத்தமான இன்ப வாழ்வை அளிக்க அருளாட்சி தோன்றி இருக்கிறது. விஞ்ஞானத்தின் ஆட்சியையும் நல்ல வழிகளில் செலுத்தி மக்கள் இனத்துக்கும் மற்ற உயிர்குலத்துக்கும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்வுக்கு வழி செய்வதற்காகவே ஆட்சி தோன்றி இருக்கிறது. அருள் ஆட்சியில் மக்கள் அருள் இனம் நிலைத்த இன்ப வாழ்வை அடையப் போகிறது. அருள் ஆட்சியின் பயனை மக்கள் இனம் அனுபவிக்க அது அருள் வழியை உகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள் ஒளியில் ஒன்றி உணர்ந்து அருள்வாழ்வு வாழ வேண்டும். அருட்பெருஞ்சோதி தோன்றி எங்கும் நிரம்பி இருக்கிறது. இதை எல்லாரும் உணர வேண்டும். அருட்பெருஞ்சோதியின் ஒவ்வொரு சிறு பகுதியிலும் அதன் முழுமையான இயல்பும் இருக்கிறது. அருட்பெருஞ்சோதியின் தன்மையை முழுமையாக பெற்ற ஒரு சிறு கூறுதான் ஆன்ம சிற்றுரு. ஆதி முதல் நம் உள் நாமாய் ஆன்ம சிற்றுரு இருந்து வருகிறது. நம்மிடம் இருக்கும் அருட்பெருஞ்சோதியை நம்முடைய உள் உணர்வால் உணர்ந்து அதனுடன் ஒன்றி அதுவாகவே விளங்கிக் கொண்டு இருப்போம். நம் உள்ளத்தில் இருக்கும் அருள் ஒளி நிலைதான் அருட்பெருஞ்சோதி கடவுள் உண்மையும் நமது உண்மையும் வள்ளலார் அக உண்மையுமாகும். இவற்றின் அடையாளமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதுதான் சத்திய ஞான சபையுள் இருக்கும் அகண்ட தீபம். இதன் அருள் ஒளிதான் உலகம் எங்கும் பரவியிருப்பது. உலகெல்லாம் பரவிட என் உள்ளத்திருந்தே அழகிலா ஒளி செய்ய அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் அகவலில் சொல்கிறார். நம் சிறந்தவில் தான் சத்திய ஞான ஆலயம் இருக்கிறது. அதில் இருந்து ஆட்சி செய்யும் அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து அதனுடன் ஒன்றி நிற்க பழக வேண்டும். இது நமது நிலையான வாழ்வுக்கு நிலைக்களம் அமைக்கும். நம்முடைய உள்வொழியை நாம் என்ற உணர்வு நம்மிடம் நிலைக்க வேண்டும். இந்த உள்வொழி உணர்வு நம் உயிர் சக்தியையும் உயிரையும் உடலையும் ஒன்றினுள் ஒன்றாக இணைத்து அதை நினைவரச் செய்துவிடும். உடலையும் உயிரையும் ஞான உணர்வையும் பலப்படுத்த யோக சாதனா வாழ்வு ஓரளவு பயன்படலாம். இதனால் நிலையான பெருநலம் ஏற்படாது. நம் அகநிலையில் அருள் ஒளியை விசாரத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடன் பொருந்தி அதுவாக ஒன்ற வேண்டும். பின்னர் அனகமாகி தயவு பணியை மேற்கொள்ள வேண்டும். அப்போது நம் உள் ஒளி நம் உயிரையும் உடம்பையும் தன்மயமாக மாற்றிக்கொள்ளும். உயிரும் உடம்பும் உள் ஒளியுடன் ஒன்றிய போது அது நிலையான இன்பத்தை பெற்று நிலை பெற்றுவிடும். அருள் ஒளி வழிபாட்டு முறையும் அதன் பயனும் இதுதான். ஒவ்வொருவர் அகத்தில் இருந்தும் அருள் ஒளியை பரவச் செய்வது திருவருளின் செயல். நாமே அருட்பெருஞ்சோதியாய் இருந்து கொண்டு நமது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அருட்பெருஞ்சோதியை பரவச் செய்வது நம் கடமை. இது ஒளிநெறி வாழ்க்கை முறை. இதன்படி வாழ்ந்து வந்தால் அருட்பெருஞ்சோதியை நம்மில் நிரம்புவதோடு மற்ற உயிர்களுக்கும் நம் மூலமாக உதவி செய்து வரும். அருளாட்சியை உலகில் பரவும் முறையும் இதுதான். பல வகையான ஆட்சி முறைகளால் உலகில் மக்கள் சமுதாயம் என்ன நன்மையை அடைந்திருக்கிறது, என்ன இன்பத்தை பெற்றிருக்கிறது? ஒன்றுமில்லை. சிந்தித்து பார்த்தால் மக்கள் இனத்துக்கு மேலான எந்த நன்மையையும் உண்மையான இன்பத்தையும் இன்றைய எந்த ஒரு ஆட்சி முறையாலும் கொடுக்க முடியாது. இப்போதைய ஆட்சி முறையை மாற்ற முடியுமா? அப்படியே மாற்றினாலும் அதனால் நிலையான நன்மை ஏற்படுமா? ஏற்படவே ஏற்படாது. இப்போதைய ஆட்சி முறையை போலவேதான் சமய கட்டுப்பாடுகளும். ஆட்சி முறையை பற்றி கவலைப்படாமலும் சமய கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமலும் நாம் சுத்த சன்மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இதனால் மனித குலத்துக்கு பெரும் நன்மை ஏற்படும். அக ஒளியில் ஒன்றியிருந்து மக்களுக்கு தயவு செயல் மூலமாக கடமை ஆற்ற வேண்டும். தயவுக்கு மாறான சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு எதிர்ப்பு காட்டக்கூடாது. அமைதியாக ஒதுங்கி நின்று அந்த சூழ்நிலை மாற இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். உள்ளத்தில் தயவு உணர்வும் ஆற்றலும் பெருக பெருக ஆண்டவரின் தயவு வடிவான அருள் ஆட்சி ஏற்படும். அது உள்ளும் புறமும் நிரம்பி நின்று நமக்கு நிலையான தன்மைகளை கொடுக்கும். அருள் ஆட்சியால்
எண்ணம் திரு அருளின் ஆணைப்படி சிறிது சிறிதாக ஒவ்வொரு காலத்தும் வெளியாகிக் கொண்டு இருந்த அருள் ஆட்சி இப்போது பூர்ணமாக வெளிப்பட முனைந்து இருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த ஆட்சியிலும் ஏற்படாத இன்பமான நல்ல வாழ்வு உலகுக்கு ஏற்பட போகிறது. அந்த வாழ்வு ஏற்படுவது நிச்சயம் என்றால் அது தானாக ஏற்படட்டுமே. அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஏமாந்து போய் விடுவோம். நாம் தயவும் பொறுமையும் கொண்டு அனக வாழ்வில் பொருந்தி நன்முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போது அகத்தில் இருந்த அருட்ஜோதி அனக நிறைவு கொள்ளும் அருள் ஆட்சி வர துணை செய்யும். அது நம்மை வாழ்விக்கும். வெறும் உடல் இன்பத்தையே பெரிதாக எண்ணி அதிலேயே உழன்று கொண்டிருப்போமானால் அருள் ஆட்சி நம்மிடமிருந்து தோன்றாது. தோன்றிய அருள் ஆட்சியை புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை பயன்படுத்தி கொள்ளவும் முடியாது. ஓரளவு நமக்கு தெரியும், கடவுள் உண்மை கூட மறந்துவிடும், மறைந்து போய்விடும். ஆகையால் அருள் ஆட்சி முறையை நாமே நம்மில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அருள் ஆட்சி முறையை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? நம் முன்னோர்கள் உபநயனம் பெற்றால்தான் நம் உள்ளிருக்கும் கடவுள் ஒளி விளங்கும். அதன் மூலமாக கடவுள் அனுபவம் பெற்று ஆனந்திக்கலாம் என்று சொல்லி வந்தார்கள். அவர்கள் பெற்ற உபநயனம் அவர்களை இன்பத்துடன் நிலைத்து இருக்க உதவவில்லை. காரணம், அது வெறும் சடங்கு முறையாகவே நின்றுவிட்டது. அருளாட்சியிலும் ஒரு உபநயனம் உண்டு. இது நம் முன்னோர்கள் சொல்லி வந்த உபநயனம் போன்றதல்ல. இந்த உபநயனம் மேலான விளைவுகளை தருவது. உபநயனம் என்று சொற்றொடரையே விரித்து பார்த்தால் அருள் ஆட்சியில் இருக்கின்ற உபநயனம் எது என்று தெரிந்து கொள்ளலாம். நயனம் என்றால் கண். உப என்பது இறைவனின் திருவருள். உப என்பதை உ இப் அ என்று பிரிக்கலாம். உ என்பது தமிழில் 2 என்ற எண்ணை குறிக்கும். அ என்பது தமிழில் 8 என்ற எண்ணை காட்டும். 8ஐயும் 2ஐயும் சேர்த்தால் 10 என்ற கூட்டுத்தொகை கிடைக்கும். 10 என்ற எண் ஆன்ம கடவுளை குறிக்கும். கடவுளின் சிற்றுருவான ஆன்மா கடவுள் ஜோதியாக நமது சிறநடுவில் இருக்கிறது. அது ப என்ற எழுத்தின் வடிவத்துடன் இருக்கும் மெய்ஞான பீடத்தில் இருக்கிறது. உ என்ற எழுத்து உயிருக்குள் உயிராக இருக்கும் இறை அருளையும், ப என்ற எழுத்து இறைவன் இருக்கும் மெய்ஞான பீடத்தையும் குறிக்கின்றன. உப என்பது இறைவனின் திரு அருளை குறிக்கும். அக்கு, அச்சம், அச்சி எல்லாம் கண்ணை குறிக்கும் சொற்களாகும். இவற்றில் அச்சியின் இசைவை அதிகமாக சேர்த்து உபயோகித்து வருகிறோம். மீனம் பிளஸ் அச்சி மீனாட்சி, காமம் பிளஸ் அச்சி காமாட்சி, விசாலம் பிளஸ் அச்சி விசாலாட்சி, வனஜம் பிளஸ் அச்சி மனஜாட்சி என்று உபநயனம் என்ற அருள் கண்களின் சிறப்பை வைத்தே தெய்வங்களுக்கு பெயர் வைத்தார்கள். நம் மெய்ஞான பீடத்தில் இருக்கும் கடவுள் ஜோதியே நமது அருட்கண். உபநயனம் அருள் ஆட்சியில் உப அருளாகவும் நயனம் ஆட்சியாகவும் இருக்கிறது. அருட்கண்ணை கொண்டு தயவோடு எல்லாவற்றையும் பார்த்து தயவு பண்ணி பணிபுரிந்து வாழ்வதால் தான் அருளாட்சியின் பயன் நம்மில் நிரம்பும். நமக்குள் இருக்கும் ஞான ஜோதி கண்ணோ அருள் ஒளிமயமானது, அருட்பெருஞ்சோதியே ஆவது. வள்ளல் பெருமான் இறைவனின் திரு அருளையே கண்ணாக கொண்டிருக்கிறார். இதுதான் அருள் ஆட்சியின் சிறப்பை காட்டுகிறது. வள்ளல் பெருமான் தாம் பெற்ற அருள் ஆட்சி மூலமாக எல்லா உலகத்தையும் அதில் இருக்கும் எல்லாவற்றையும் காண்கிறார். அருளாண்டவர் தம் கருணா கடாட்சத்தால் இந்த பெரிய பிரபஞ்சம் முழுவதையும் மட்டுமா பார்த்து கொண்டு இருக்கிறார்? எல்லாவற்றையும் தோன்றவும் வாழவும் மறைந்திடவும் பக்குவம் பெறவும் முடிவில் நிறைவு பெறவும் செய்து கொண்டு இருக்கிறார். அருட்பெருஞ்சோதி ஆட்சியின் செயலே அருள் ஆட்சி. அருள் ஆட்சி ஒவ்வொருவர் அகமிருந்தும் ஒவ்வொன்றின் அகமிருந்தும் தான் நடத்தப்பட்டு வந்தது, இன்றும் நடந்து வருகிறது. எல்லா உலகிலும் உள்ள எல்லாரும் நியதிப்படி இறைவனின் விதிச்சட்டப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது வள்ளலார் இயற்றிருக்கும் அருள் ஆட்சியால் ஒரு அருள் புதுமை ஏற்பட்டிருக்கிறது. வடலூர் சத்தியஞான சபையின் புதுமை காட்சியும் அதில் இருந்து எழுந்த அருட்பெருஞ்சோதியின் எழுச்சியும் மக்கள் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை கோடிமுறை ஓதி ஓதி உணர்ந்தபோது எழுந்த நாதமும் ஜோதியாய் எங்கும் பரவத் தொடங்கி இருப்பதே இதற்கு ஒரு சான்றாகும். வடலூருக்கு வருவோர் எல்லாம் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தால் இனி தெளிவு பெறுவர். அவர்கள் உள்ளத்தில் அன்பும் அறிவும் கூடிய அருள் உணர்ச்சி ஏற்படும். உலக வாழ்வில் உள்ள நல்லவைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அருள் இன்ப வாழ்வை ஏற்று மகிழ்வார்கள். அகமிருந்து ஆண்டவர் இப்பொழுது அருட்பிரகாச வடிவோடு அனகம் உற்று ஆள்கிறார். முன்னம் ஆண்டவராகவும் இப்போது ஆள்பவராகவும் இனிமேல் ஆளப்போகிறவராகவும் உரிமை பெற்று இருக்கிறார்.
அருட்பிரகாச வள்ளலின் அருள் ஆட்சி உலகம் எல்லாம் தழைத்து ஓங்கப் போகிறது. உலகில் பல வகையிலும் தொல்லையும் அழிவும் உண்டாக காரணமாயிருந்து இருக்கின்ற கருணையிலா ஆட்சி கடுகி ஒழுகிப் போகிறது. இதற்கு திருவருள் ஆணை வந்துவிட்டது. அருளாட்சியின் ஒளி எங்கும் பரவி எல்லாருக்கும் இன்பம் அளிப்பதற்காகவே வடலூரில் அன்று சத்திய தர்மசாலையை ஆரம்பித்தார் வள்ளலார். இதன் மூலமாக அருள் ஆட்சி புரட்சிக்கு வித்திட்டார். புது யுகத்துக்கு கால்கோள் விழா நடத்தினார். அருள் ஆட்சிக்கு வித்திட்ட அந்த புனித நாளை சாலை சகாப்த தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம். 1867 ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள் அருணோதயமான அருள் ஆட்சி அருட்பெருஞ்சோதி ஞாயிறாகி தன் ஜோதியை பரவவிட எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. ஆம், 110 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இது உலக வரலாற்று காலக்கணக்கில் வினாடி நேரம்தான். 1977 ஆண்டு சாலை சகாப்தம் ஆரம்பமாகி 111 ஆண்டுகளுக்கு பின்னால் வடலூரில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. நாடு முழுவதும் 111வது சாலை சகாப்த ஆரம்ப நாளை கொண்டாடிய பின் ஆனி மாத பூசம் வந்தது. அந்த பூச நாளில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் மக்களால் கோடிமுறை ஓதி உணர்ந்து நிறைவு பெற்றது. அருட்பெருஞ்சோதி மகாமந்திர ஒலி நாத ஜோதியாய் வான வெளியில் பரவ சத்திய ஞானசபை பொற்கலசத்துக்கு திரு நீராட்டு விழா நடந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை கீழ்வானில் ஞாயிறு உதயமாயிற்று. அதே வேளையில் ஞானசபை பொற்கலச ஜோதியை கற்பூர ஜோதியும் ககன ரவியின் ஜோதியும் தழுவியது. இந்த ஜோதி காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் வடலூர் பெருவெளியில் இருந்து பார்த்து மகிழ்ந்தார்கள். அந்த பெருவெளியில் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை உணர்ச்சி பெருக்குடன் ஒரே குரலில் குளித்தார்கள். அந்த மந்திர ஒலி அகன்ற வானவெளியில் எங்கும் மோதி பரவியது. இந்த காட்சி மறக்க முடியாத திரு அருட்காட்சி. அன்று முதல் அருட்பெருஞ்சோதி வெளியாகி அதுவே அருட்செங்கோலாய் எங்கெங்கும் பரவத் தொடங்கி இருக்கிறது. அருள் ஆட்சியின் தொடக்க நிகழ்ச்சியே இதுதான். அன்று குறிப்பிட்ட வேளையில் ஞானசபையின் அருள் ஒளிக்காட்சி தோன்றி பரவத் தொடங்கியதை பார்த்தோம். அதை நமது ஞான சபையில் நிலைத்து விளங்கும்படி செய்வோம். நம் அகத்தில் இருந்துதான் அருட்பெருஞ்சோதியும் அதன் அருட்பேராட்சியும் எங்கும் என்றும் பரவ முடியும். திரு அருளால் இந்த அருள் ஆட்சி நமது அகத்தில் இருந்து எழுந்து பரவ ஆரம்பித்து விட்டது. இதை மக்கள் நன்கு அறிந்து தங்கள் புற வாழ்விலும் அருள் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாழ முயல வேண்டும். வடலூர் சத்திய ஞான சபையும் அதன் அருள் பிரிவுகளான தர்மசாலையும் சன்மார்க்க சங்கமும் சங்கம் சார் கலைக்கூடமும் அனுபவ நிலையமாகிய சித்தி வளாகமும் உலகுக்கு கடவுள் உண்மையை உணர்த்தும்படி அவற்றை சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும். உலகில் ஒரு சில மதத்தினர் தங்கள் சமய மத ஆட்சியை பரப்புவதற்கு எவ்வளவோ அரும்பாடுபடுகின்றனர். அதையே ஒரு புண்ணிய செயலாகவும் எண்ணி சேவை செய்து வருகின்றனர். நம் அருள் ஆட்சியோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் அருள் இன்ப வாழ்வை அளிக்கக்கூடியது. சன்மார்க்கிகள் இன்று முதலாவது மனித அபிமானத்தோடு எல்லா மக்களையும் நம்மவர்களாக பாதிக்க வேண்டும். அவர்களுக்கு தயவு பணி செய்து வர வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அருட்பெருஞ்சோதியின் வடிவமான அந்த மக்களுடன் ஒன்றி அவர்களுடன் அன்போடு வாழ வேண்டும். அவர்கள் இன்பம் அடையும் வகையில் அவர்களுக்கு உதவ வேண்டும். உலக மக்களுக்கு எல்லாம் அருட்பெருஞ்சோதி உண்மையை உணர்த்த வேண்டியது நம் கடமை. தயவுடன் நாம் கடமை ஆற்றி வருவோம். ஆண்டவர் நமக்கு உள்ளிருந்தும் புறமிருந்தும் நம்மை அருள் நெறிக்கு உரியவர்களாக ஆக்கி வாழ்விப்பார். இதுவரை நடைபெற்று வந்தது அருள் ஆட்சியின் ஒரு சிறு கூறுதான். குறைபட்ட நிலையில் அருள் ஆட்சி இருந்ததால் அதன் அருட்செயல் போதிய அளவு உலகில் தோன்றவில்லை. அதனால் உலகில் துன்பமும் அழிவுமே அதிகரித்துக் கொண்டிருந்தன. இப்போது அருள் ஆட்சி முழு தோற்றத்தோடு அருட்பிரகாச வடிவத்துடன் வந்து இருக்கிறது. உலகில் அருள் அற்புத பெருஞ்செயல்கள் தோன்றும். மக்கள் உள்ளமும் மாறும். அருள் ஒளியை தம் உள் காண்பார்கள். தங்கள் சொல்லிலும் செயலிலும் அருளின் ஒளிவிளங்க வாழ்வார்கள். உலகில் இன்ப நல்வாழ்வு தழைத்து பரவும். முதலில் அருள் ஒளியின் செயல் வெளிப்பட்டு தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். சிறிது சிறிதாக அங்குமிங்குமாக அருள் ஆட்சி நடைபெறும். நாளடைவில் வெளிப்படையாக உலகம் தெரிந்து மகிழும்படி அருள் ஆட்சி நடைபெறும். அப்போது குறைபாடு கொண்ட பழையனவெல்லாம் மறைந்துவிடும், மறக்கப்பட்டுவிடும். இயற்கை சூழ்நிலைகளில் உள்ள சக்திகளும் செயற்கையாக உண்டாக்கப்பட்ட புதிய சக்திகளும் எழுச்சி
எழுச்சி பெற்று புது பொலிவோடு விளங்க எங்கும் உள்ள அருள் உவகையோடு மக்கள் வாழ்வார்கள். இந்த உலகத்தில் மட்டும் இல்லாது எல்லா உலகங்களிலும் அருள் ஆட்சியின் இன்பம் நிரம்பும். அருளாட்சி பூர்ணத்துவம் பெற்று துலங்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.